வணக்கம். இன்னைக்கு ஜூன் மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, வியாழக்கிழமை பிறந்தவங்க, வடக்கு பார்த்த வாசலோட வீட்டில் குடியிருக்கிறவங்க, சொந்த வீட வாடகை வீட, அதே மாதிரி 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவங்க, இவங்க எல்லாருமே கோயிலில் போய் நெய் விளக்கு ஏற்றி பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். குரு பகவான் இப்போ 5 ராசிகளுக்கு உதவி செய்கிறார். அந்த 5 ராசிகள் எவை? ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், மகரம், மீனம். மீதமுள்ள 7 ராசிக்காரர்கள் சுண்டலை வேக வைத்து ஏழைகளுக்கு கொடுத்து பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். ஏழைகளுக்கு தரணும். தெரிஞ்சவங்களா கூப்பிட்டு கோயில் வாசலில் வச்சுக்கிட்டு கொடுக்கக்கூடாது. நாங்கள் பார்க்குறோம் அந்த மாதிரி. தயவு செய்து ஏழைகளுக்கு தாருங்கள். பிரசாதத்தை கோயிலுக்கு கொண்டு வந்துட்டு வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு கோயிலே மீதி இருந்தால், ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்த பிறகு மீதி இருந்தால் யார் பிரசாதம் கொடுக்குறாங்களோ அவங்க சாப்பிடலாம். நாங்கள் பார்க்குறோம், முதல்ல அவங்க குடும்பத்துக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க, மீதியைத்தான் கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் அதற்கான பலனே கிடைக்காது. பிரசாதம் கொடுப்பதனுடைய அர்த்தமே பலனை ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பது. அப்புறம் பிரசாதத்தை கூப்பிட்டு கொடுக்கணும். கோயிலில் இருக்கிற பக்தர்கள் பிரசாதத்துக்காக நிற்கக்கூடாது கியூவில் போய். அவங்க கூப்பிட்டு கொடுத்தாதான் வாங்கிக்கணும், இல்லைன்னா வாங்கக்கூடாது. அதுதான் சாஸ்திரம். நாங்கள் பார்க்குறோம், பிரதோஷத்தன்னைக்குலாம் பல கோயிலில் பார்க்குறோம், பெரிய கியூ நிற்குது. சரி, சாமியை பார்க்கத்தான் அந்த கியூ நிற்குதுன்னு பார்த்தா, பிரசாதம் வாங்குறதுக்கு இருக்கிற கியூ சாமியை பார்க்கறதுக்கான வரிசையை விட நீளமாகவும் கனமாகவும் இருக்குது. சண்டை சச்சரவு இந்த பிரசாதம் வாங்குறதுல தான் வருது. அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது. கோயிலுக்கு போகிறோமா, பிரதோஷம் கோயிலுக்கு போகிறோமா, சிவபெருமானை பார்க்குறோம், பேசுகிறோம், சிவபெருமானை பற்றி அல்லது வழிபடுறோம், பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், வந்துடணும். பிரசாதம் அவங்களா கூப்பிட்டு கொடுத்தாதான் வாங்கணும், இல்லையா வாங்கக்கூடாது. குறிப்பாக ஏழை எளியவர்கள் தான் பிரசாதம் பெறுவதற்கு தகுதியானவர்கள். இதை நாங்கள் கூட சொல்லலை, மகா பெரியவர் காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். செதறு தேங்காய் போட்டால் ஏழை சிறுவர்கள் தான் எடுக்கணும். அது கூட சிறுவர்கள் தான் எடுக்கணும், வேற யாரும் எடுக்கக்கூடாது. ஏழை சிறுவர்கள் எடுத்துக்கணும் செதறு தேங்காய் போட்ட. அதுதான் கான்செப்ட். இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு, அப்படி இருக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோ. குரு பகவான் இப்போ கன்னி ராசியில இருக்கிறார். ஆகஸ்ட் மாதம் முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருக்கிறார். எனவே இந்த 5 ராசிக்காரர்கள் குரு பகவானாலே பயன்பெறுகிறார்கள். மீதமுள்ள 7 ராசிக்காரர்கள் இந்த மாதிரி சுண்டலை வேக வைத்து ஏழைகளுக்கு தந்தா நல்லது. குரு தோஷம் விலகும். எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, 3 பேருக்கும், அதாவது 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், எல்லா வயதுக்காரர்களுக்கும், என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அஸ்வினி பரணிக்கு சூப்பர், கிருத்திகைக்கு சூப்பரோ சூப்பர். பெண்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். கலக்கலான வாழ்க்கை, உங்களுடைய விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். நல்ல நாள், கலக்குறீங்க. அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன துறையில் இருந்தாலும் இன்னைக்கு நாள் அவ்வளவு சிறப்பாக இல்லை. அசட்டு தைரியத்தினாலையும் வீம்புனாலையும் தோத்து போயிடுவீங்க. அது ரோகிணியாக இருக்கட்டும், மிருகசிரிடமாக இருக்கட்டும், கிருத்திகையாக இருக்கட்டும், 3 பேருமே கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் தேவ குருவே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 4, 5. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன துறையில் இருந்தாலும் உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றணும், அல்லது எரியிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். பிரார்த்தனை பண்ணிக்கணும். அசைவ உணவை தவிர்க்கணும். அளவாக சாப்பிடணும். வண்டி ஓட்டுறது கவனம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது வெங்கடாஜலபதி நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் தன்வந்திரி பெருமாளே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன துறையில் இருந்தாலும் சூப்பர்.
பூசம் ஆயில்யத்துக்கு ரொம்ப சூப்பர், புனர்பூசத்துக்கு சூப்பரோ சூப்பர், பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம். உங்களுடைய பலம் தைரியம் இன்னைக்கு அதிகமாக இருக்கு, பேச்சு சாமர்த்தியம் இருக்கு, பொறுமை இருக்கு, ஜெயிக்கிறீங்க. அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரமாதமான நாள். மகம் பூரத்துக்கு சூப்பர், உத்தரத்துக்கு சூப்பரோ சூப்பர், பெண்களுக்கு என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் இன்னும் சூப்பர், கலக்கலான வாழ்க்கை. பிடிவாதம் ஜெயிக்கும், தைரியம் ஜெயிக்கும், பெண்களுக்கு அவங்களுடைய பேச்சு சாமர்த்தியமும் ஜெயிக்கும், நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 4. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன துறையில் இருந்தாலும் நாள் சிறப்பாக இல்லை. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும், ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யணும், ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் ஓம் பிரம்மதேவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும், நிதானம் எல்லா விஷயத்திலையும். அனுகூலமான எண் 5, 4. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை தேவையற்ற வேலை, கடினமான உழைப்பு, தேவையற்ற பிரச்சனை, இதனாலெல்லாம் மனசில் கலவரம், சஞ்சலம், சபலம் எல்லாம் வரும். சித்திரையாக இருந்தாலும் சரி, சுவாதியாக இருந்தாலும் சரி, விசாகமாக இருந்தாலும் சரி. எனவே 3 நட்சத்திரக்காரர்களும் கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும், ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது சிவபெருமான நினைக்கணும். ஓம் ஓம் பைரவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும், நிதானம். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் நாள் வெற்றிகரமாக இல்லை. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும், ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ முருகப்பெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் செந்தில்நாதனே போற்றி. செந்தில்நாதனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும், நிதானம். அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களும் எல்லா விதக்காரர்களும் என்ன தொழிலில் இருந்தாலும் கவனமாக இருக்கணும். கோபத்தினால மாட்டிக்குவீங்க. அது மூலமாக இருக்கட்டும், பூராடமாக இருக்கட்டும், உத்திராடமாக இருக்கட்டும், கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும், ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ முருகப்பெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் திருவெண்காடே போற்றி. திருவெண்காடே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும், நிதானம். அனுகூலமான எண் 7, 6. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், அதாவது அபிட்டம், திருவோணம், உத்திராடம் 3 பேருக்கும் சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது. கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், நெய் விளக்கு அல்லது எரியிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும், ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யணும், வண்டி ஓட்டுறதுக்கு கவனம், ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது சிவபெருமான நினைக்கணும். ஓம் ஓம் நந்தியம் பெருமானே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும், நிதானம். அனுகூலமான எண் 7, 6. அனுகூலமான திசை கிடையாது, நிறம் கிடையாது. கும்பராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன துறையில் இருந்தாலும் நாள் சந்தோஷமான நாளாக இல்லை. எப்படி சந்தோஷமான நாளாக ஆக்கிறது? அல்ல சந்தோஷம் வராட்டி கூட பரவாயில்ல, துக்கம் வராமல் எப்படி ஆக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும், ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யணும், ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் தாராதேவியே போற்றி. ஓம் தாராதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும், நிதானம். அனுகூலமான எண் 7, 6. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் கலகரிங்க, சந்தோஷம். குறிப்பாக உத்தரட்டாதிக்கு சூப்பர், ரேவதிக்கும் போரட்டாதிக்கும் நல்லா இருக்கு, பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷமான நாள். உங்களுடைய பலம் பெருந்தன்மை, பேச்சு சாமர்த்தியம் அது ஜெயிக்கும், ரொம்ப நல்ல நாள். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை கிழக்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு.
நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு காலை 7:30லேருந்து 9, நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 7:30லேருந்து 9, பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி ஆடி திருமஞ்சனம் அப்படின்னா சிவபெருமானை வழிபடுறது நல்லது, சிவன் கோயிலில் போய் வழிபடுறது நல்லது. கல்யாணமான நேயர்களே, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே தனுசாக இருந்தாலோ அல்லது தனுசு ரிஷபமாக இருந்தாலோ அல்லது துலாம் மீனமாக இருந்தாலோ, 2 பேர் ராசியுமே துலாமாக இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணுங்க. ரிஷபம் துலாம் ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே வைர மோதிரம் போடுறது நல்லது. அப்படி போட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.